ஹாய் ஹலோ ஆல் வெல்கம் டு பியாண்ட் பவுண்டரிஸ் கிரிக்கெட். ஸோ இப்போ வந்து ஒரு இது என்னன்னா இந்தியாவோட வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ், ஒரு போல்டஸ்ட் மூவ் என்னன்னா, தே ட்ராப் த வைஸ் கேப்டன் சுப்மன் கில் த பிரின்ஸ். அவரை வந்து ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு பதிலாக வந்து இஷான் கிஷன், ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர், அவரை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. தென் ஜிதேஷ் சர்மா அவரை ட்ராப் பண்ணியிருக்காங்க. தென் இவர் ரிங்கு சிங்கை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்குவாடை பார்த்தோம்னா சூரியகுமார் யாதவ் கேப்டன், அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹார்திக் பாண்டியா, சிவம் தூபே, அக்சர் பட்டேல் நேம்ட் ஆஸ் அ வைஸ் கேப்டன், தென் ரிங்கு சிங், ஜஸ்பிரீத் பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷன். ஸோ ஸ்ட்ரைட் அவே வில் கோ டு கோகுல். வாட்ஸ் யுவர் தாட்ஸ்? உன்னோட இனிஷியல் ரியாக்ஷன்ஸ் என்ன? Um, கொஞ்சம் ட்ரமாட்டிக்காக சொல்லணும்னா வாழ்க்கை ஒரு வட்டம்டா. இதில் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான், அந்த மாதிரி தான் சொல்லணும். ஒரு இப்போ ஒரு ஃபியூ வீக்ஸ் முன்னாடி போஸ்டர் பாய்னு நம்மளே ஒரு ஒரு இது போட்டிருந்தோம். அண்ட் வேர்ல்ட் கப் வந்து இம்பார்ட்டண்ட். எனி கண்ட்ரி வேர்ல்ட் கப்பில் வந்து பர்ஃபார்ம் பண்ணி அந்த கண்ட்ரிக்கு ஜெயிக்கணும்னு நினைப்பாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி வந்து ஸ்னப்டு ஃப்ரம் த ஸ்குவாடுன்னு, நாட் ஒன்லி ஃப்ரம் த பிளேயிங் 11, ஃப்ரம் த ஸ்குவாடுன்றது வந்து டெஃபினட்டாக சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. பட் கம்மிங் இன் டேர்ம்ஸ் டு வித் இட், பிகாஸ் நியூஸ் வந்து ஒரு 2 hours முன்னாடி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கம்மிங் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இட் அண்ட் அவங்களோட தாட் ப்ராசஸ் அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கேட்டதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் வந்து தேர் கிளியர். இனிஷியலி இதுதான் நான் சொல்ல போறேன். நம்ம டிஸ்கஷன்ல வில் பிரிங் அவுட் சர்டன் திங்ஸ். பட் ஐ ஃபெல்ட் தே ஆர் கிளியர் இன் தேர் அப்ரோச் அண்ட் வாட் தே வாண்ட். அண்ட் இது நியூசிலாந்து சீரீஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த இந்த ஸ்குவாட் வந்து இருக்க போறது, அண்ட் தென் வேர்ல்ட் கப்க்கு இருக்க போறது. ஓவரால் அட் தி அவுட் செட் கில் அண்ட் ஜிதேஷ் சர்மா, ஐ ஃபீல் ரெண்டுத்துக்கும் ஒரு ரீசன் கிட்டத்தட்ட ஒன்னே தான் அவங்க சொன்ன மாதிரி இருந்தது. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ ஃபீல் தேர் கிளியர் அண்ட் திஸ் ஸ்குவாட் அட் த எண்ட் ஆஃப் த டே இஸ் வெரி ஸ்ட்ராங் இன் அவர் ஹோம் கண்டிஷன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ஐ எம் பிரிட்டி மச் ஹாப்பி அண்ட் என் மனசு வந்து ஐ எம் அக்செப்டிங் திஸ் டிசிஷன். கரெக்ட். ஸோ ஏன்னா நான் நேற்றுக்கு வி டிஸ்கஷன் அப்போ வந்து பேசும்போது வந்து இந்த காம்பினேஷன் நேற்றுக்கு ஆன் அ பிளேயிங் 11 இட் லுக்ஸ் சூப்பர். ஏன்னா தே கேன் ஏபிள் டு அகாமடேட் ஒன் மோர் ஆல்ரவுண்டர் நேற்றுக்கு. இப்போ அந்த அந்த ஒரு ரீசன் தான் காம்பினேஷன்ஸ். இட்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்னு அஜித் அகர்கர் சொல்லியிருந்தாரு. வாட்ஸ் யுவர் தாட் அக்ஷய்? நீ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்துருப்ப. ஸோ உன்னோட இது என்ன? வெல்கம் பேக் டு பியாண்ட் பவுண்டரிஸ். ஷேர் யுவர் தாட்ஸ். அக்ஷய் வந்து கோகுலோட Thank தம்பி, you. Yeah, அண்ணன் thank தம்பி you. ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. Yeah, so two things. One thing is இந்த சுப்மன் கில் ஓட நான் இன்க்ளூஷன் வந்து press conferenceல of course what they have mentioned was that it's more cricketing reason just to see and the combination வந்து எப்படி அவங்க what combination they prefer, அது based on that அது வந்து they had to leave out Gill, அது அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் எஸ் இட் இஸ் அ வெரி பாசிட்டிவ் திங் தட் இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். அந்த காம்பினேஷன் வந்து ஐ திங்க் திஸ் இஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐம் சீயிங் ஒன் பிளே 15 மெம்பர் ஸ்குவாட் இன் விச் ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஆடுறதுக்கான சான்ஸ் வந்து ஐ கேன் சி இன் டர்ம்ஸ் ஆஃப் த காம்பினேஷன். So possibly this is the best T20 team running around. Of course, about press conference, நம்ம வந்து maybe 1 or 2 points we will talk about. ஏன் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் அவங்க வந்து எடுத்திருக்காங்க. இந்த சஞ்சு சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் ஹி வாஸ் an ஓபனர், அதுக்கப்புறம் கில்ல ஓபனிங் கொடுத்துட்டு இப்போ ஏன் எக்ஸாக்ட்லி சஞ்சு சாம்சனை திருப்பி ஓபனிங்க்கு போடணும்? சஞ்சு சாம்சன் ஓபனிங் பண்றதுக்கு விட்டுருக்காங்களா இல்ல கில்ல தூக்கிருக்காங்களா? how do we see that? அது we can just take it further, but these are my initial thoughts. ரைட். நீ சொன்ன அதுலேருந்தே நம்ம போவோம். ஆக்சுவலாக வந்து இப்போ வந்து அதான் பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கு. தே ஷுட் ஹவ் ஐடி. இப்போ கில் ஆட் பண்ணதுல ப்ராப்ளமே கிடையாது ஏஷியா கப் டயத்தில். பட் வைஸ் கேப்டனாக அவசரமாக பண்ணது தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவருக்குமே இது வந்து ரொம்ப ஒரு பிளேயராக இட் இஸ் வெரி டஃப் டு டேக். ஒரு வைஸ் கேப்டனை ட்ராப் பண்ணுறது வந்து இட்ஸ் வெரி ஆட் ஆக்சுவலாக. இது மாதிரி நம்ம இந்தியன் இதில் வந்து அவ்வளோ பிரேவ் கால் பார்த்ததில்ல நம்ம ஏர்லியரா. ஸோ
இட்ஸ் வெரி டஃப் ஆக்சுவலா. ஆஸ் எ பிளேயரா ஐ திங்க் யூ வில் கம் பேக் வெல். சுப்மன் கில்க்கும் வந்து இட்ஸ் ஒரு டைம், ஒரு டெஸ்டிங் டைம்ஸ் தான் அவருக்கும். ஐ திங்க் ஹி வில் பி இன் ரைட் ஃப்ரேம் ஆஃப் மைண்ட் அண்ட் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர். அவரை பொறுத்த வரையும் வி நோ வாட் குவாலிட்டி சுப்மன் கில் ஆஸ். ஸோ அந்த ஒரு இது இருக்கு. பட் அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க, காம்பினேஷன்னால தான் வந்து வி டோன்ட் வாண்ட் டு கன்ஃபியூஸ் விக்கெட் கீப்பர் பேக்கப் ஆப்ஷன் வந்து ரெடிமேடாக சஞ்சு சாம்சன் ஓப்பனிங் இருக்கிறதுனால விக்கெட் கீப்பர் அவருக்கு எக்ஸாக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் இஷான் கிஷன் கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. இல்லைனா என்ன ஆயிருக்குன்னா ஜெய்ஸ்வால், அதனால தான் அவர் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. ஜெய்ஸ்வாலும் ஒரு எக்ஸலண்ட் 100 ஆடினாரு. சேஸ் 237 சேஸுக்கு சூப்பராக இது பண்ணாரு ஜெய்ஸ்வாலும். பட் ஒன்லி கேஸ் வந்து தே ஆர் வெரி கிளியர் கம்யூனிகேட்டட் வெல் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில். ஹாப்பி டு சி தட் அஜித் அகர்கர் வந்து கிளியராக கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு. ஏன்னா மற்ற சினேரியோஸும் வரும். இப்போ கொஸ்டின்ஸ் நெக்ஸ்ட் என்ன வரும்னா, அவுகம் ஜெய்ஸ்வால் வந்து ஹெட் ஆஃப் இஷான் கிஷன் ஹெட் ஆஃப் ஜெய்ஸ்வால்ங்கிறது வரும். இ வாஸ் அ கரண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர் இன் ஸ்மாட். கேப்டனாக இது பண்ணி அப் ஃப்ரண்ட்ல ஃபைனலில் ஒரு 100 நல்ல 2-3 50s வேற அடிச்சு இஸ் லீடிங் ரன் ஸ்கோர். அதெல்லாம் ஓகே, அவர் கம்பேக். பட் ஜெய்ஸ்வால் வந்து இஸ் இன் இன்டர்நேஷனல் செட்டப், அதனால நிறைய ஸ்மாட் மேட்சஸ் ஆடல. இல்லைனா அவர் தான் வந்திருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட் காம்பினேஷன்ஸ்னால இஷான் கிஷன் பிக் பண்ணியிருக்காங்க இந்த இது. வாட்ஸ் யுவர் தாட் ஆன் ரிங்கு சிங் இன்க்ளூஷன் கூகுள்? ஸோ எனக்கு அந்த டாப் ஆர்டர் பத்தி மட்டும் நான் ஒன்று பேசிடுறேன். பிகாஸ் அட் எவ்ரி பாயிண்ட் வந்து தூபே வந்து நம்பர் 8ல வர மாதிரி இருந்தது இது வரைக்கும். ஏன்னா அக்ஸர் அவங்க வந்து 4ல போட்டாங்க. ஓகே, அண்ட் டெஃபினட்டா தட் ஒன் வில் நாட் ஸ்டாப். அக்ஸரை வந்து மேல கொண்டு வருது வில் நாட் ஸ்டாப் ப்ரொவைடட். ஆனா ஒன்லி ஒன் திங் தே மென்ஷன், ஸ்கை திலக் நம்பர் 3 நம்பர் 4 கூட ஃபிக்ஸ்ன்னு சொல்ற மாதிரி வந்தாங்க. ஓகே, அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல. ஸோ அக்ஷர் 5 வரலாம், இல்ல 4 கூட வரலாம், நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அக்ஷர் இப்போ மேல வர்றதுனால தூபேக்கு வந்து 8ல வந்தாரு when Gill was there. ஸோ 8ல வரும்போது அவர் என்ன மாதிரி இம்பாக்ட், நம்பர் ஆஃப் பால்ஸ் ஃபேஸ் பண்றது வந்து லெஸ் தென் 10 ஆயிடும். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி இம்பாக்ட் கொடுக்கணும், அவர் 20 ரன் அடிக்கிற ஒரு இது வரும். பட் ஆனா டெஃபினட்டா இஃப் இஸ் ஏபிள் டு டாமினேட் த ஸ்பின்னர்ஸ் இன் த மிடில் ஓவர்ஸ், அவர் வந்து நம்பர் 6 வந்து டாமினேட் பண்ண முடிஞ்சதுன்னா டெஃபினட்டா ஹி கேன் கிரியேட் அ பெட்டர் இம்பாக்ட். இப்போ நெக்ஸ்ட் வந்து பிகாஸ் ஜிதேஷ் சர்மாவை பேட்டிங் ஆர்டர் ஃபிளெக்சிபிளா தான் வச்சிருக்கேன். கம்பீர் முன்னாடியே சொன்ன மாதிரி இருக்கும், அதெல்லாம் சொல்ல. பட் தே கேம் டு ஃபர்ஸ்ட் டைம் எவர் தே கேம் டு தி எக்ஸ்டென்ட் ஆஃப் க்ளோசிங் அவுட் அண்ட் சேயிங் நம்பர் 3 நம்பர் 4 கூட ஃபிக்ஸ் பண்ண போறோம்னு. ஆமாமா, தே வேர் அபௌட் அந்த ஒரு அவங்க ஸ்டேட்மென்ட்டே கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த சீரிஸ். அது டு an extent is fine until Sky is able to get runs, he has to play 3. அந்த மாதிரி ஒரு இது இருக்கு. திலக் ஓகே, திலக் 4 இல்ல 5 அப்படி வரலாம். பட் until Sky is among runs, he has to play 3. because நீ 3 4 அப்படின்னு மாத்திட்டு இருந்தோம்னா தென் இதாயிடும். பட் ஆனா இப்ப நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். ரிங்கு சிங், பிகாஸ் இப்ப ஜீதேஷ் வந்து விக்கெட் கீப்பரா இருக்கிறதுனால அண்ட் 2 விக்கெட் கீப்பர், இப்ப சாம்சன் ஜீதேஷ், இப்ப சாம்சன் ஜீதேஷ் ஆடினா என்ன, வாட் இப்ப ரிங்குக்கு பதிலா ஜீதேஷ் இருந்திருந்தனா தென் வில் வாண்ட் ஸ்டில் ஹாவ் தட் flexibility in the order. So அதனால வந்து ரிங்கு வந்து was a very good inclusion. And Ishan Kishan வந்து he had a beautiful smat as captain, winning the smat and வந்து 517 runs அடிச்சிருக்காரு 10 இன்னிங்ஸ்ல. நியர்லி 200 ஸ்ட்ரைக் ரேட் 197. ஸோ ஒரு 50 200. ஸோ இதெல்லாம் அடிச்சதுனால ஹேண்ட்ஸ் டவுன் அண்ட் விக்கெட் கீப்பரா இருக்கிறதுனால he is a backup for Sanju. He is still a backup for Sanju. அப்படி வச்சிருந்தா. And they also mentioned that this World Cup is actually going to start in against New Zealand. So on the 5 T20s வந்து is going to start. So அதே பிளேயிங் லெவன் தான் யூஸ் பண்ண போறேன்னு அவங்க கிளியரா சொல்லிட்டாங்க. ஸோ இதனால மட்டும்தான் வந்து. And one thing ரிங்குக்கு மட்டும் என்னன்னா வந்து I was trying to go through stats ஸ்மாட்டோட. பட் ஆனா அவர் பெருசா ஆடல இன்டர்நேஷனல்ல. இல்ல ஸ்மாட்ல வந்து ஸ்மாட்ல ஸ்கோர்டு வந்து ஒரு குரூஷியலா அகெயின்ஸ்ட் மகாராஷ்டிரான்னு நினைக்கிறேன் 38 for 4 போயிடுச்சு. ஒரு அண்டர் ப்ரெஷர் சுச்சுவேஷன்ல he come and scored ஒரு கிரிட்டி நாக் 27 balls 45 runs அந்த மாதிரி அடிச்சிருந்தாரு. அப்புறம் கப்புள் ஆஃப் குவிக் நாக்ஸ் ஆனார். 10 பால்ல 24 ரன்னு. அதே மாதிரி 40 பால்ஸ்ல ஒரு 65 ஒரு ஆண்டி நாக்கு. அண்ட் ரிங்கு சிங் இன் டெத் ஓவர் ஸ்டாட்
எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. ஒரு 322 ரன்ஸ் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 35, 196 ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்காரு. அண்ட் 30% கிட்ட பவுண்டரி ஸ்கோர் பண்ணியிருக்காரு. எவ்ரி 6 பால்ஸ் வந்து 6 அடிச்சிட்டு இருக்காரு டிங்கு சிங். ஸோ இட் ஆட்ஸ் அ வேல்யூ இன் இன் கேஸ் அவங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 ஓவர்ஸ் ஃபினிஷ் பண்றதுக்கு ஒரு பிளேயர் தேவை, தூபேல நமக்கு பவுலிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா தே கேன் ட்ரை அவுட் ஃபார் ரிங்கு சிங். அந்த ஒரு ஆப்ஷன்ஸும் அவங்கள்ட்ட இருக்கு, ரிங்கு கிட்ட இருக்கிறது. ஸோ பட் இப்போ அக்ஷய், ரிங்கு வந்து இப்போ ரிங்கு ஆர் ஹூம், இப்போ ரிங்கு ஆர் ஹூம், பிகாஸ் ரிங்கு இல்லைன்னா Dubey. நம்ம கிட்ட 7 bowling Dubey. ஆப்ஷன்ஸ் இருக்கு. இட் மைட் பி டூ மச். சுந்தர் ஆர் டுபே, ஹூ வில் மிஸ் அவுட்? மோஸ்ட்லி I think it will be Sundar only might be missing out because recently அவங்க வந்து they have persisted more with Dubey. பட் அவங்க பண்றது ரீசெண்டா பண்றதுதான் அவங்க பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது பிகாஸ் நிறைய விஷயங்கள் they have changed. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சி ஆனஸ்ட்லி இருக்கிற 15+ ஒரு 10 பேர் கூட நம்ம மிஸ்ட் அவுட் ஆப்ஷன்ஸ் எடுத்தாலும் எல்லாருமே டிசர்வ் ஃபார்ம். வாய்ஸ் ஆல் ஆஃப் them deserve. ம், இப்போ கேக்குது இல்ல? கேக்குது ஆல் sir. ஆஃப் them deserve. பட் என்னன்னா அவங்க வந்து இப்போ கரண்ட்லி யாரு கன்டென்ஷன்ல இருக்காங்களோ அவங்களோட இஷ்யூவை க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஐ திங்க் தே ஷுட் கோ ஃபர்தர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டேக்கிங் ஜிதேஷ் சர்மாவோட கேஸ், அவங்க ஃபார் நான் இன்க்ளூஷன் ஆஃப் கில் த ரீசன் தே கேவ் வாஸ் ஆஸ் we had mentioned before that கீழே வந்து பாட்டம்ல ஒரு ஹிட்டர் தேவை. ஸோ we are looking at either சுந்தர் இல்லாட்டி we are looking at டூபே ஃபார் தட். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆல்ரவுண்டர் அலாங் வித் ஹர்திக் பாண்டியா. அதனால விக்கெட் கீப்பர் வி வாண்ட் him டாப். இப்போ ஜிதேஷ் கேன் ஆஸ்க், நோ நான் வந்து ஐ கேன் டூ தட் ஃபினிஷிங் ரோல் தானே. ஜிதேஷ் himself can question, he is a good finisher. So எதுக்கு, why do you want one more all rounder there? We can have Jitesh Dubey there. So இப்போ என்னன்னா சடனா இஷான் கிஷன், of course இஷான் கிஷன் deserves definitely, but ஜிதேஷோட இதை வந்து it's அதான் Jitesh's non-inclusion is not exactly convincing. Jitesh I feel non-inclusion is more of the combination part தான். They have clearly mentioned because it will confuse. If Jitesh is there, சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலனா அவங்களுக்கு ஓப்பனிங் அதுக்குன்னு ஒரு ஸ்லாட் ஓப்பன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சஞ்சு சாம்சன், யூ டேக் த கேஸ் சஞ்சு சாம்சன் இஸ் ஃபைலிங், யார் பேக்கப் ஓப்பனரா இருப்பாரு? ஜிதேஷ் நீ உள்ள ஸ்குவாட்ல வச்சனா யூ ஹேவ் டு டேக் ஒன் மோர் பேட்டர். ஆன் தட் கேஸ் ஒன் மோர் பேட்டர் வில் பி கில் தான் நீ வச்சாகணும் ஸ்குவாட்ல. ஸோ யூ இல்ல cannot ஜெயஸ்வால். So let them continue with Gill. No, they could have continued with Gill. That's what my இல்ல thing is. see அதுதான், அந்த but they were very audience clear that there particular. are a lot of இல்ல எனக்கு அது நீ சொல்ல வருது எனக்கு எல்லாமே கிளியரா புரியுது. பட் when Gill is there in the squad, it is very tough to sit. அவரை வெளியில உட்கார வைக்க முடியாது. அந்த ஒரு ஆஸ்பெக்ட்னால தான். Not announced as vice captain. I mean, if ஆமா he was not announced as vice the captain, vice then captain, அவங்க பண்ணிருக்கலாம். vice captain ஆமா definitely vice captain announce பண்ணிருக்கிறது was a mistake, that's there. பட் அவங்க வந்து ஒரு லைன் ஆஃப் தாட்ல போகும்போது ஓகே கில் எடுத்தாச்சு, why can't you continue with that? ஏன் திருப்பி கரெக்ட் திருப்பி வை அவங்களே பிளேயர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி ஆடியன்ஸை கன்ஃபியூஸ் பண்ணி எல்லாரையும் அந்த மாதிரி. கரெக்ட். கன்சிஸ்டன்சி இஸ் எ இஷ்யூ அவங்களுக்கு. பட் ஆனா என்னன்னா அவங்க என்ன சேஞ்சஸ் கொண்டு வந்தாலும் வி ஹேவ் வெரி ஸ்ட்ராங். நம்ம கிட்ட இருக்கிற வெளியில யாரை கொண்டு வந்தாலுமே நம்ம ஸ்ட்ராங்கான இது, நம்ம டேலண்ட் அந்த அளவுக்கு இருக்கு, டேலண்ட் பூல்ஸ். அண்ட் இது வரைக்கும் ஒன் மோர் திங், அவங்க இது playing 11 we can. இல்ல இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அவங்களோட இதுல அஜித் அகர்கர் ஆஸ் எ T20 he has a சூப்பர் சக்சஸ். அவரை மாதிரி ஒரு செலக்டர் சக்சஸ் பண்ணதே இல்லை. அப்படி இருக்கு. சி நம்ம ஆனிக் நம்ம நம்மளோட காம்பினேஷன்ஸ்ல நம்ம சொல்றோம், ஒப்பீனியன்ஸ் சொல்றோம். பட் ஆஸ் எ எண்ட் ரிசல்ட் மேட்டர்ல ரிசல்ட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டு தானே இருக்காரு. அஜித் அகர்கரை பொறுத்த வரையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிமிடெட் ஓவர்ஸ்ல சொல்றேன், நான் டெஸ்ட்டுக்கு நான் வரல, லிமிடெட் ஓவர்ஸ்ல டன் அவர் டேக் ஓன் பண்ணதுலேருந்து 23 வேர்ல்டு கப் ஃபைனல் போனோம். இட்ஸ் ஒன் பேட் கேம். அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி, தென் T20 வேர்ல்டு கப் அடிச்சது, தென் திருப்பி சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஜெயிச்சது, ஏஷியா கப் ஜெயிச்சது, T20s இதுவரையும் நம்ம சீரீஸே தோக்கல. ஸோ வி ஆர் டூயிங் இட் வெல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரிசல்ட். வாட் எவர் என்னென்னமோ காம்பினேஷன்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி செலக்டர் சக்சஸ் வேற எந்த செலக்டர்ஸ்க்கும் முன்னாடி ப்ரீவியஸா இல்லை. ஒன்லி கிருஷ்ணமாச்சாரிய ஸ்ரீகாந்த் இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சக்சஸ் வந்து இல்லையே.
ஸோ நான் வந்து the the we we selections can made we and the we thought have a process. agreement to disagreement is way of selections is way of communication. மாரியா ரொம்ப வந்து என்ன சொல்லுது, அஹ், ரொம்ப எமோஷனலா இருக்கு, ரொம்ப ரொம்ப பிரேவா இருக்கு. ஆக்சுவலி என்னன்னா the thing is for Gambhir when he took over it was இந்தியாவோட T20 ஸ்குவாட் was this இந்த அளவுக்கு தான் ஸ்ட்ராங்கா இருந்தது. It was so strong அந்த when Dravid finished அந்த வேர்ல்ட் கப். பட் அங்க இருந்து ஒரு 1 year முடிஞ்சிருக்கு. 1 year ஆல்மோஸ்ட் செகண்ட் இயர் we are starting. ஸோ அப்படி இருக்கும்போது ஐ திங்க் we expect much more in terms of dominance. அந்த ஒரு டாமினேட்டிங்கா இருந்திருக்காங்க. பட் வேர் இஸ் த மச் ஃபர்தர் ஸ்டெப்? தட் இஸ் பீன் த கொஸ்டின். இல்ல டாமினன்ஸா தான் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்களா, அதுவே பெரிய சக்சஸ் தானே. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் சீரீஸ் ஆஃப்டர் சீரீஸ் அண்டு அவங்க ஒரே செட்டில்டு காம்பினேஷன்ஸ்ல போல அவங்க சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த சேஞ்சஸ்லயுமே சக்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவ் டீப் வி ஹவ் டேலண்ட்ஸ். குடோஸ் டு ஐபிஎல். அந்த பிளாட்ஃபார்ம், ஐபிஎல் பிளாட்ஃபார்ம்ல நிறைய யங் டேலண்ட்ஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி வெளியில இருக்கிற பிளேயர்ஸ் நாக் பண்றதுனால தான் கில் வைஸ் கேப்டனா இருக்கிறவங்களும் வெளில போயிட்டு இருக்கான். ஸோ இஷான் கிஷான் திடீர்னு அவ்வளோ பிரேக் த டோர். அவரை வந்து இனிமே டீம்ல இருக்க மாட்டாங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருந்து டீமுக்கு வந்திருக்காரு இவர், இஷான் கிஷனை பொறுத்த வரையும். ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் வார்மிங். அண்ட் என்னன்னா இதே இப்போ நம்ம வி ஹவ் கிரிட்டிசைஸ்டு லாட் டூரிங் 2024 T20 வேர்ல்டு கப். அப்போ அகர்கரோட செலெக்ஷன் 4 ஸ்பின்னர் எதுக்கு, சாம்பியன்ஷிப்ல 4 ஸ்பின்னர் இருக்குன்னு. பட் தே ஹேட் எ விஷன், எனக்கு இப்படிதான் போகணுங்கிற ஒரு அப்ரோச் கிளியரா இருந்திருக்காங்க. அதுல சக்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. நவ் ஆல்சோ ஒன்லி திங் தே ஹேட் இந்த காம்பினேஷன்ஸ் தான் நாங்கள் போகிறோம்னு தே ஹேட் கம்பீர் அண்ட் கோ, சூர்யா இவங்க டிசைட் பண்ணிட்டாங்க இப்படிதான் இருக்கணும்னு. இன்னொரு ஆன ஹைண்ட்சைட் பார்த்தா சூரியகுமார் யாதவ் கேப்டன், கில்லும் 100 லிமிடெட் ஓவர்ஸ் கேப்டன் டெஸ்ட் எல்லாம் இருக்கும்போது 2 கேப்டன் கிளாஷ் ஆகிற சான்சஸ் இருக்கு. டூ மச் குக் ஸ்பாயில் த ஃபுட் அந்த மாதிரி தான் வந்து வந்துடக்கூடாதுங்கிறதுல ஹார்திக் பாண்டியா. எனக்கு இன்னொரு இது ஹார்திக் பாண்டியா கேஸும் என்னன்னா, அவங்க சொன்னது வந்து ஹார்திக் பாண்டியா வந்து இன்ஜுரி கன்சர்னால தான் வந்து தே நாட் நேம்ட் அஸ் எ கேப்டன் ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம். பட் அவர் ஆல்மோஸ்ட் எவ்ரி சீரீஸ் ஆடி இருக்காரு. 1 or 2 சீரீஸ் தான் மிஸ் பண்ணிருக்காரு. பட் ஃபைன், சூரியகுமார் யாதவ் ஆஸ் எ கேப்டன் வந்து எக்ஸ்ட்ரானரி ரெக்கார்டு இருக்கு. இல்ல அவங்க அஜித் அகர்கரே வந்து எல்லா பிரஸ் கான்ஃபரன்ஸ் இவங்களையும் வந்து யூ ஃபர்காட்டன் அபவுட் ஜெய்ஸ்வால்னு அவரே சொல்லிட்டு அவரு மென்ஷன் பண்ணாரு. அண்ட் ஒன் மோர் திங், இன்னொரு இதுல வந்து நல்ல விஷயம்னா திருப்பி அக்ஷர் பட்டேலுக்கு வந்து வைஸ் கேப்டன்சி கிடைச்சிருக்கு. ஸோ ஹீ இஸ் ஆல்சோ அந்த ஒரு ஹீ இஸ் கோயிங் டு அவருக்கு இன்னொரு ஸ்டெப் பேக், சாரி இன்னொரு ஹி ஹாஸ் is given more responsibility now. So in case Skyக்கு வந்து ஏதாவது ஆச்சுனா வந்து definitely will be there. And because home la நடக்கறனால they didn't put any replacements la. பெஞ்ச்ல எந்த பிளேயர்ஸும் இல்ல. because ஒரு 3 players நம்ம போன வேர்ல்ட் கப்புக்கு இது மென்ஷன் பண்ணிருந்தாங்க. கரெக்ட். சோ இப்போ ஆனா அக்ஷர் பட்டேல் வைஸ் கேப்டன் வந்து ஃபைன், நல்லா தான் இருக்கு. ஆனா என்னன்னா இப்போ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா வாஷிங்டன் சுந்தர் தான். இப்போ வாஷிங்டன் சுந்தர் அக்ஷர் பட்டேல் பிளேஸ் தான் ஆடுறாரு. ஸோ அக்ஷர் பட்டேல் வந்தாங்கன்னா அக்ஷர் பட்டேல் வில் ரீப்ளேஸ் ஹிம். ஓகே, ஒன் மோர் திங், ஜிதேஷ் சர்மாக்கு பல்லா யாரு, ஐ திங்க் தே ஹேவ் அன் ஆப்ஷன். இஷான் கிஷன் கூட இல்லை, ஆக்சுவலாக தே ஹேவ் அன் ஆப்ஷன். இப்போ வந்து இஷான் கிஷன் ஜஸ்ட் பேக்கப் தான் வச்சுக்கோ. எய்தர் தே கேன் பிரிங் வாஷிங்டன் சுந்தரையும் ஆட வைக்கலாம். பவுலிங் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்கு. இல்ல ரிங்கு சிங் தேவைப்பட்டா கூட ஆடலாம். போக கூடாது. இப்ப நான் ஆக்சுவலி நான் ஒரு 11ல போட்டிருக்க 7 போலிங் ஆப்ஷன் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 7 போலிங் வச்சுக்காம 6 போலிங் வச்சுட்டு ரிங்கு சிங்க ஆட விடலாம். பட் ஆனா அவங்க 2 ஃபாஸ்ட் பவுலர் ஆடி ஆகணும். ஹர்ஷித் ராணாவை ஃபர்ஸ்ட் பிளேயிங் 11ல ஆட இது பண்ணக்கூடாது. 2 ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷ்தீப் பும்ரா 2 பேரும் ஆடணும். அவங்க 2 பேரும் ஆடுவாங்க. ஹர்ஷித் ராணா வந்து பேக்கப்பா தான் வச்சிருக்காங்க. பேக்கப் தான் பண்றாங்க. காம்பினேஷன்ல போயிட்டு டாப் T20 bowler வருண் அவரு இருப்பாரு. குல்தீப் will unfortunately again he will not play, but we'll see. அவரு இல்ல ஆக்சுவலா குல்தீப் கொண்டு வரலாமே. ஏன் நான் அதுதான் சொல்ல வரேன், குல்தீப்பையுமே கொண்டு வரலாம். அவரும்
சி இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல நேத்துக்கு அதான் டீமே என்னன்னா எனக்கு எங்க குல்தீப் மேபி வர சான்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒருவேளை பும்ராவை சப்போஸ் இஃப் தே வாண்ட் ரெஸ்ட் பும்ரா, உங்க செகண்ட் பேசர் இஸ் கோயிங் டு பி ஹர்ஷித் ராணா ஒன்லி. ஓகே, சோ அங்க வந்து ஒருவேளை அந்த அந்த ஒரு காம்பினேஷன்ல குல்தீப் வர சான்ஸ் இருக்கா அப்படி? இல்லையே, வர முடியாது இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நேத்து 11 ஐடியல் 11ல நேத்துக்கு இருக்கிறதுல ம். ஜிதேஷ் வந்து மிஸ்ட் அவுட். ஸோ வாஷிங்டன் சுந்தருக்கு பதிலா அக்சர் பட்டேல் வராரு. ஓகே, ஒன் மோர் பிளேஸ் வந்து இருக்கு. அந்த ஒன் மோர் பிளேஸ்ல நான் குல்தீப் யாதவ் கூட நான் கொண்டு வருவேங்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட காம்பினேஷன்ஸ் இதுல பவுலிங் பார்த்தா நான் பிளேயிங் லெவனே 11 சொல்லி போயிடும். நான் பிளேயிங் லெவனே சொல்லிடுறேன். என்னோட இது ஜஸ்ட் ஒரு ரஃப் இதுதான் அது. ஓப்பனிங் வந்து அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பரு. ஒன் டவுன் வந்து சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா நம்பர் 4. நம்பர் 5 வில் பி சிவம் தூபே. அடுத்து ஹார்திக் பாண்டியா. ஓகே, நம்பர் 7 அக்சர் பட்டேல். 7 ஆயிடுச்சு. 8th வில் பி இவர் என்ன வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் யாதவ், பும்ரா, ஹர்ஷ்தீப் சிங். இதான் என்னோட இது. எனக்கு தெரிஞ்சு அப்படி போக மாட்டாங்க. 7 பேட்ஸ்மேன் வச்சுன்னு போக மாட்டாங்க. 4 bowler-க்கு சுத்தமா பேட் பிடிக்க தெரியாது. அந்த மாதிரி மோஸ்ட்லி ஆட மாட்டாங்க. இவங்க மேக்ஸிமம் See, 3 பிளேயர் நான் என்ன 3 சொல்றேன்னா பிளேயருக்கு இந்த தான். இது வந்து எங்க போகணும்னா, ஏன் இவங்க ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்கன்னா, இந்தியா வெஸ்ட் பாகிஸ்தான் மேட்ச் இருக்கு ஸ்ரீலங்கால. அங்க ஸ்பின் கண்டிஷன்ஸ் தான் இருக்கும், நல்ல ஸ்பின் இதுதான் இருக்கும். அப்ப வந்து நீ குல்தீப் யாதவ் அங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்றேன். மேபி ஒரு ஃபாஸ்ட் பாலரை டிராப் பண்ணிடுவாங்க. ஒரு ஃபாஸ்ட் பாலர் டிராப் ஒரு 2 பண்ணிட்டு பால் ஹர்திக் ஆமா, பாண்டியா, மேபி டூபேவை வந்து பவர் பிளேல போடுவாங்க. டூபேவை பவர் பிளே இல்ல ஹர்திக் பாண்டியா பவர் பிளே போட்டுட்டு ஹர்திக் பாண்டியா டெத் bowling-ம் போடலாம். இவங்க ஒரு ஃபாஸ்ட் பாலர் தான் டிராப் பண்ணுவாங்களே தவிர அவங்க ஆல்ரவுண்டரை தூக்க மாட்டாங்க. பண்ணலாம். பட் பாகிஸ்தான் இருக்கிற லட்சணத்துக்கு வந்து கண்டிப்பா என்ன வேணாலும் போகலாம். இந்த காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகும். பட் அதுதான். பட் எனக்கு ஐ எம் ஹாப்பி. ஐ மீன் எனக்கு வந்து ஐ ஐ திங்க் வாஸ் ஹாப்பி. நம்ம வந்து இந்த டைமிங் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த டைமிங் ஆஃப் அனௌன்ஸ்மெண்ட். பிகாஸ் இப்பதான் ரொம்ப நேத்து தான் ஏர்லியா இருக்கு சீரிஸ் ஆக்சுவலா. முடிஞ்சது. நான் எதிரே ஆ. பார்க்கல. நான் ஜஸ்ட் வந்து பார்த்தேன் நாளைக்கு ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது ஜஸ்ட் நைட் பார்க்கும்போது தான் பார்த்தேன், நாளைக்கே ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றாங்களா அப்படின்னு. சரி, ஸ்டில் அது வந்து என்ன சொல்லுது, ஒரு அஃபிஷியல் ஹேண்டில்னால நான் வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்கல. அப்புறம் தான் காட் சர்ப்ரைஸ்டு அனௌன்ஸ் பண்ணதுல. இல்ல என்னன்னா இன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரியல, நேத்து ஆஃப்டர் மேட்ச் வந்து சஞ்சு சாம்சனோட ஒரு இந்த இங்கிலீஷ் சேனல்ல ஒரு இன்டர்வியூ இருந்தது பிரீஃப்லி. இர்ஃபான் பட்டான் கேட்டிருந்தாரு தட் நெக்ஸ்ட் மேட்ச் நீங்க ஆட போறீங்களா அப்படின்னு. சஞ்சு சாம்சன் வந்து இந்த மாதிரி எல்லாம் கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு, ப்ளீஸ் தயவு செஞ்சு கேட்காதீங்க நான் ஆட போறேனா இல்லையா அப்படின்னு. சோ அதான் அந்த திங் இஸ் பிளேயர்ஸே ஓரளவுக்கு தே டோன்ட் நோ வாட் இஸ் தேர் ஃபார் தம் இன் த இமீடியட் ஃபியூச்சர். ஸோ அந்த ஒரு கிளாரிட்டி இன் தாட் தான் தட் இஸ் வாட் வி வேர் டிஸ்கசிங். கம்யூனிகேஷன் வித் பிளேயர்ஸ், அது தட் இஸ் ஐ திங்க் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலி. கம்யூனிகேஷன் வித் பிளேயர் வந்து அது ரொம்ப ரொம்ப குரூஷியல். அதுதான் இவங்கள்ட்ட மிஸ் அவுட் ஆயிருக்கு ஆக்சுவலாக பார்த்தா. அந்த கம்யூனிகேஷன்ஸ் மட்டும் பெட்டராக பண்ணியிருந்தாங்கன்னா, பிளேயர் ஈச் அண்ட் இண்டிவிஜுவலுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா, இவ்வளோ இஷ்யூஸ் வந்திருக்காது. அண்டு நம்ம வெரி பேஷனேட் கிரிக்கெட் லவர்ஸ் நம்மளோட இது. அண்டு எப்படி வேணாலும் போவோம். ஒரு பிளேயர் பாரு, இவங்க எனக்கு என்னன்னா கில் மேல அவ்வளோ இது வந்து இப்ப ஃபேவரா போயிடுச்சு இந்த இது. பட் திஸ் இஸ் அன் ஐடியல். குட் ஃபார் கில். இந்த ஆக்சுவலி இந்த டெட்லைன் வந்து 30 days ஜஸ்ட் இன் ஐசிசி இதுல பார்த்து 30 days prior to the start of the tournament, which is first week of January. இந்த நியூ இயர் அந்த 8th of January தான் டெட்லைன். பட் இவங்க வந்து போத் நியூசிலாந்து அண்ட் இந்த சீரீஸ்க்கு வந்து கிளியர் கட் இது பண்ணிட்டு வச்சுட்டாங்க. ஓடிஐ தான் ஃபர்ஸ்ட் சீரீஸ். அந்த ஓடிஐக்கு இன்னும் இவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. ஐ திங்க் இந்த நெக்ஸ்ட் 1 week or 2 வந்து அந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இன்ஜுரி அதுல அப்டேட் ராகுல் கொடுத்தாங்களா? திரிபாதி கில்லோட கேப்டன். இன்ஜுரி அப்டேட், கில் இன்ஜுரி அப்டேட் இல்ல இன்ஜூரின்னு இல்ல ஆக்சுவலி இன்ஜூரி பத்தி கொடுக்கல. பேசவே இல்ல. கில்லோட இன்ஜூரி பத்தி பேசவே இல்ல. மோர் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒரு 15 வாட்டி அந்த வேர்டு காம்பினேஷன் யூஸ் பண்ணிருப்பாங்க காம்பினேஷன். அந்த இதுல. ஆமா, சோ பார்க்கலாம் அந்த ஜஸ்ட் அனதர் ராகுலா கில்லான்னு பார்க்கலாம். சரி, ஜஸ்ட் அனதர் திங் என்னன்னா அவங்க தே டோல்ட் ஸ்கை அண்ட் திலக் ஃபார் நம்பர் 3 and 4. இப்போ ஐ திங்க் இப்போ இந்த சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸ் இதுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா T20 சீரிஸ்ல கூட தே ட்ரைட் கப்புள் ஆஃப் வெரி சர்ப்ரைசிங் நம்பர் 3 ஆப்ஷன். அதாவது ஒன்ஸ் சிவம் டுபே இறங்கினார் நம்பர் 3ல. சோ அதுக்கெல்லாம் அதோட பர்பஸ் என்ன? அப்போ அவங்களுக்கு தெரியலையா ஸ்கை அண்ட் திலக் வந்து இஸ் யுவர் டெஃபினட் நம்பர் 3 and நம்பர் 4? அப்போ தெரியலையா அவங்களுக்கு? இல்ல அது எல்லாமே டெஸ்டிங் தான். அவங்க வந்து என்ன சொல்லுது, டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ட்ரை டெஸ்டிங்க்கு ஒரு பண்ணிருக்காங்க. பர்பஸ் இருக்கணும் இல்லையா?
நான் தான் சொல்றேன்ல, அட் த எண்ட் ஆஃப் தி That's what சீரிஸ் இதை அட்லீஸ்ட் நம்ம தே ஐ ஹேவ் திங்க் அ கிளாரிட்டி. at the time. அவ்வளவுதான். நம்ம என்னன்னா வி ஷுட் பி நவ். இப்போ வரையும் பேசுனதுல இதுவுமே வந்து இப்ப பேசுனது தான். நம்ம நியூசிலாந்து சீரீஸ்ல போதான் தெரியும். பட் இது வந்து திஸ் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கிறதுலாம். நம்ம 2024 T20 வேர்ல்டு கப் அடிக்கும் போது பண்ட் ஓப்பனிங் இறங்கினான், சஞ்சு சாம்சனும் ஓப்பனிங் இறங்கினான் அங்க. ஆமா. ஓகேவா, he was there in that அங்கேயும் அந்த ஸ்குவாட் இதுல இருந்தது தான். சஞ்சு சாம்சனும் T20 ஸ்குவாட் 2024ல இருந்தது தான். அப்ப 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 நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது எல்லாம், இதுக்கு எல்லாம் பின்னாடி ரோஹித் சர்மாவோட டெஃபினெட்லி ஹிஸ் தாட் அண்ட் ஹிஸ் லீடர்ஷிப் இஸ் தேர். தட்ஸ் வாட். இப்போதான் செலக்டருங்க வர்றதுதான் கொஞ்சம் அந்த கொஸ்டின் இருக்கு. இல்ல அதுதான் சொல்றேன்ல, செலக்டர் இது 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 அந்த மாதிரி ஒரு இது. அப்பயுமே அவர் தான் அகர்கர் தான் செலக்டர், இப்பயுமே அகர்கர் தான் செலக்டர். ஆமா ஸோ ஆமா. பட் என்னன்னா ஐ வாஸ் சேயிங் தட் என்ன நான் கொண்டு வர்றது என்னன்னா, இந்த ஏட் வந்து ரொம்ப பர்சனலா போக கூடாதுங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஆக கண்டிப்பா பர்சனலா இல்ல தேவா. நான் வந்து இங்க பாரு, இல்ல இல்ல என்னோட நம்ம list எல்லாம் சொல்லப்பா, நான் ஜென்ரலா வந்து இல்ல எல்லாருக்குமே ஜெனரலாவே ஐ ஃபீல் ப்ராப்பர் இப்போ கிரிக்கெட் இது பண்றவங்க அவங்களோட கிளியர் பர்சனலா இருக்காது. கம்யூனிகேஷன் தான் இஷ்யூ இல்ல. ஏன்னா அதுதான் நமக்கு டெஸ்ட் கிரிக்கெட்னு வந்தா கில்லு தான், வேற ஆளே இல்ல. நம்ம லீடர்ஷிப் பொசிஷன்ல வெதர் மேனேஜ்மெண்ட்டோ இதோ எல்லாமே கில்லு தான். அது டெஃபினட்டா கில் மேல யாருக்குமே எதுவுமே இது கிடையாது. ஜென்ரலா முன்ன பின்ன அந்த ஒரு இது இருக்கும், என்னடா திடீர்னு யாரோ ஒருத்தனை தூக்கி வச்சு நம்ம கிரிக்கெட்ல எப்பவுமே பண்ணுவாங்கல்ல, அப்படி இருக்கும்போது ஸ்டார்டிங்ல இருக்குமே தவிர பர்சனலாலாம் இது கிடையாது. அவன் டெஃபினட்டா ஈ வில் கம் பேக். இல்ல இல்ல எனக்கு புரியுது. நம்ம வந்து பர்சனலா எதுக்குமே யாருக்குமே இது பண்ணல. நான் ஜென்ரல் இதுல வந்து எல்லாருமே வந்து கிரிட்டிசைசிங் ஆன் செலெக்ஷன் ஃபைன், தட்ஸ் வெரி ஃபைன். பட் த சேம் செலக்டர் ஒன்லி 2024 இருக்கும் அவர் தான் இருந்தாரு. ஈவன் ஸோ சில பிளேயர்ஸ்க்கு டைம் வில் டேக் டைம். அதான் எதை பற்றி சில இது அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். கிடைச்ச பிளேயர்ஸு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது பண்ணி நமக்கு அட் த எண்ட் வந்து நம்ம ஃபேன்ஸாக என்ன தேவைன்னா கப் அடிக்கணும், ஜெயிக்கணும். யார் பெர்ஃபார்ம் பண்ணாலும் நமக்கு நம்மளோட இது நம்ம ஜெயிக்கணும், நம்ம கண்ட்ரி ஜெயிக்கணும், அவ்வளோதான். அதான் இப்போ அதுதான் கில்ல நமக்கு பொறுத்த தேவை. வரைக்கும் பார்த்தா he has lot of time. இதுக்கப்புறம் டைம் நிறைய இருக்கு. ஐபிஎல்ல of course he'll do expected to do well. lot of hopes இருக்கு. பட் அதுக்கப்புறம் இமிடியட்லி டெஸ்ட் வரும் ஃபார் கில். ஸோ அதுக்கப்புறம் we hope that he will டெஸ்ட்டுக்கு become a real contributor there. அவரு இப்போ டெஸ்ட் அண்ட் ஓடிஐ 2027 அக்டோபர் ஓடிஐ வேர்ல்ட் கப் அதுல ஃபோக்கஸ் பண்ணலாம் சூப்பரா. அண்ட் அதுல ஃபோக்கஸ் பண்ணாலே வந்து ஈ கேன் கம் பேக் டு தி T20 ஸ்குவாட் நெக்ஸ்ட் இயர். ஸோ இட்ஸ் நாட் என்ன பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கில்ல வந்து as of now T20 அவுட் ஆஃப் T20 விட்டா பெட்டர். ஏன்னா his services definitely needed in ODI and test. ஸோ இந்தியால நிறைய டேலண்ட் பூல் இருக்கும்போது we can distribute the load. that is my thought. கரெக்ட். இப்போ நீ ஒன் டேன்னு சொல்லும்போது ஜெய்ஸ்வாலும் இருக்காரு. He's also knocking the door. ருத்துராஜ் is also there. So I think நல்ல ஒரு காம்படிஷன் இருக்கு உங்களுக்குள்ள ஸ்குவாட் இதுலயே. Let's see. The players who have come into the playing 11, they need to capitalize and make use of this opportunity because they have been நிறைய பேர் பேசி they have now got it and they have got it in their own right as well அவங்க performanceலயும். So they need to capitalize and make use of this opportunity. All the selected players are completely deserved and they won't, அதாவது அவங்களுக்கு வந்து ஃபுல் ரைட்ஸ் இருக்கு. இந்தியால ஒரு 11ல ஆடுறதுனாலே ஜஸ்ட் ஃபார் பியூர் டேலண்ட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனால தான் ஆடுறாங்க. இட் டசன்ட் மேக், ஏன்னா இந்த ஹையஸ்ட் லெவல் எவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது, அதில் ஒரு ஸ்குவாடில் வர்றது இன்க்ளூட் ஆகிறதா இருக்கட்டும், பிளேயிங் லெவலில் ஆடுறதா இருக்கட்டும், அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அவ்வளோ விசிபிலிட்டி இருக்கிற இதில், டேலண்ட்ஸ் அதிகமாக இருக்கிற இதில். ஸோ வி விஷ் ஃப்ரம் பியாண்ட் பவுண்டரி சார்பாக வந்து டீம் இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு நம்ம இது பண்ணோம். சக்தே இந்தியா, அவ்வளோதான், ஜெயிக்கிறோம். ஜெய்ஹிந்த். Please do subscribe Beyond Boundaries Cricket. Thank you for watching our videos.